ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட சிகில் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். என்ன பார்ட் 2னா கேவ் கோஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நாங்கள் வந்து இந்த வீடு கட்டி உள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நாங்கள் வந்து ஒரு லிஃப்ட்டு பண்ணியிருப்போம். அந்த லிஃப்ட்டு டெக்னாலஜி நீங்கள் பாருங்கள், இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு இந்த அயன் டோர் வச்சு அது சுவிட்ச் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக் டோர் மாதிரி ஒர்க் ஆகும். அப்புறம் இன்றைக்கி என்ன பிளான்னா, இந்த பாக்ஸ் ஆட்ட தெரியுதுல இந்த கண்ணாடி, அது இன்னும் கொஞ்சம் மேலே ஹைட் பண்ணிவிட்டு வீடு கொஞ்சம் ஹைட்டாட்டம் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் லைட் செட்டப்லாம் பண்ணலான் இருக்கோம். டிசைனாக நிறைய டிசைன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதிரி ஒரு டோர் வச்சுருப்போம். இது கிளிக் பண்ணோம்னா சட்டுன்னு ஆன் ஆகும், இல்லை டக்குன்னு கொட்டிடும். சுவிட்சோட மெக்கானிசம் உங்களுக்கு தெரியும். டப்புன்னு ஆன் ஆச்சுன்னா அந்த டைமே ஆஃப் ஆயிரும். லிவர்னா தான் அப்படியே நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதான் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம நேற்று இந்த ட்ராக்கு. அவ்வளோதான், இங்கே வந்து நின்றோம். இங்கே வந்து ஒரு டோர் வைக்கலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டான டோர், அயன் டோர் இல்லை, வேறு டோர் வைக்கிறோம். இப்போ ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்க போகுது. அதனால் டிசைன் எப்படி இருக்க போகுதுன்னா, இது வைக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இதே வச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் இது வைக்கலாம். இப்போ வந்து இதை வச்சுக்கலாம், இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இது போட்டு அடைக்கணும். எங்கே அது? இங்கே இருக்குங்க. இதை எடுத்து இதே மாதிரி நிறைய இருக்குது காய்ஸ். இது நல்லாயிருக்கும் கைஸ், இதுக்கு ஏற்ற மாதிரி. என்னது? உங்களுக்கு வந்து இங்கே வரணும். ஒரே நிமிஷம். இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. ஓப்பன் க்ளோஸ். நமக்கு இப்போ நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம இதை ஏன் இந்த இடத்துல இது வச்சுருக்கோன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாக் வச்சா இந்த ட்ரெயினை வந்து ஓட்ட முடியாது, உங்களுக்கே தெரியும். இதுவும் அப்புறம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால இதை வச்சுருக்கு. இதுக்கு பதிலாக வேணால் கண்ணாடி வச்சிடலாமா? ஓகே, கண்ணாடி வச்சிடலாம். அதுக்கு பதிலாக நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வேணாம், இந்த பிளாக் எடுத்துக்கலாம். ஓகே, கிளிச் ஆயிடுச்சு. பிரச்சனையாகுதா? ஐயோ, அது பாட்டுக்கு போயிடுச்சு கைஸ். ஓகே, டன் கைஸ், கரெக்டாக வந்துருச்சு. இந்த சைடு போகும், இந்த சைடு போ. அவ்வளோதான், கரெக்டாக வந்துருச்சு. இறங்கி, ஐயோ இதை தாங்க இது பேசாமல் அதே வச்சுருக்கணுமா? இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது.
இந்த பிளாக்ல கட்டியிருக்கோம் ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ போக முடியுதா இதில்? சரி, இதே வச்சிடலாம். ஓகே, நம்ம போகலாம். கரெக்டாக இருக்குது. டன் கைஸ். இப்போ வந்து இதை வந்து கொடைய போகிறோம் டைனமிட் வச்சு. ஐ மீன் டிஎன்டி. நல்லா உள்ள தள்ளி தான் வைக்கணும் கைஸ். ஏன்னா நம்ம இங்கே ரயில்வே ட்ராக் வச்சுருக்கோம். அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பொருள்னே நம்ம சொல்லலாம். டிஎன்டி வச்சு வெடிச்சு வச்சுருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் வெடிச்சது. எங்கள் டேக் கட் ஆயிடுச்சு, அதனால தான் காட்ட முடியல. எங்களுக்கே தெரியாமல் கட் ஆயிடுது. ஓகே, இப்போதைக்கு அப்பவே சரி பண்ணுறது நல்லது. இந்த அளவுக்கு ஓகே. இந்த சைடு உடைக்கணும். இந்த சைடு நல்லா 2 வச்சுக்கலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதை இப்படி வச்சுட்டா முடிஞ்சு. வெளியே வந்துருச்சா? ஓகே ஓகே. ஃபுல்லாக இடிக்கிறோம். ஓகே காய்ஸ், நாங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் இடித்து முடிச்சுட்டு காட்டுறோம் காய்ஸ். உங்களுக்கு கிரனேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக பதம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். பாருங்க காய்ஸ். நம்ம இப்போ நமக்கு தேவையான இடத்த நம்ம வந்து நிலப்பரப்பு பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் அடைக்கலாம் காய்ஸ். நம்ம சில கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஹைட்டில் இந்த மாதிரி தூக்கி இந்த இடத்துல இந்த மாதிரி நிற்கிதுல, அதெல்லாம் உடச்சி எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இந்த மாதிரி எல்லா இதுக்கும் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, சில இடத்துல ஒயிட் பிளாக் அடிச்சிடலாம். என்னடா ரயில்வே ஸ்டேஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெடி விபத்தில் அப்படி ஆயிடுச்சு விபத்தில். போயிட்டுருக்கு. சில இடத்துல அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு மேலே கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த இடத்த எடுக்கணும். எடுத்துட்டு இவ்வளோ செவுரு வரப்போகுது கைஸ். இங்கே ஒன்று. ஏய்,
கிளிச்சு காய்ஸ். இந்த ரூஃப் இந்த டைல்ஸ் இது மாதிரி தான் ஒட்ட போகிறோம். இதே மார்பில் தான். இங்கே ஆல்ரெடி இருக்க அந்த ஃப்ளோரை வந்து நம்ம இடிச்சுட்டு கட்டணும். அது ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பான வேலை தான். நேரம் அதிகமாகும். டஃப்பானதுன்னு சொல்ல முடியாது, நேரம் அதிகமாகும். இப்போ வந்து இங்கே ஒரு ரூம் வெடிக்க வச்சு கட்டிகிட்டு இருக்கோம். இங்கே தான் வெடிக்க வச்சுருக்கோம். கரெக்டாக இது வரைக்கும் வருது. இல்லை இது தண்ணி வரும். இது வரைக்கும் கட்டலாம். அப்போ தான் ஓரளவுக்கு ஆக்குபை பண்ண முடியும். என்னமோ வந்திருக்கு காய்ஸ். கொளுத்தி விட்டுடலாம் வாங்க. கொளுத்தி விடுறதுக்கு ஒரு இது இருக்குமே, அது எங்கே போச்சு? இங்கே இருக்கு. ஃபயர் ஆயிடுச்சு காய். என்னமோ கேட்குது. வெடிக்க வைக்கிறது காய்ஸ் இது. காய்ஸ் இங்கே இது பாருங்க. ஸோ டேஞ்சரஸ். வெடிக்க வைக்கிறது காய்ஸ் இது. என்னமோ ஏதோ நினச்சேன். There are some animals are there. So many animals. போயிடு அடிச்சு கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, நான் தான் பற்றி வச்சேன். இந்த ரூமை ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறோம். நம்ம இப்போ வந்து ரூமை கட்டி முடிச்சிட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம ரூம் கட்டி முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு கட்டியாச்சு பாருங்கள். இந்த மேலே போட்டிருக்க அந்த ரூஃபையும் கரெக்டாக கட்டிட்டோம். நம்ம ரூஃப் இப்போ எல்லாத்துக்கும் கட்டி முடிச்சிடலாம். கட்டணும். சரி எக்ஸ்ட்ரா தானே. ஓகே, ஓரளவுக்கு பாதி கிளிச்சு பாதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இதோ இந்த இடத்தெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லலாம். பாதி இங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டைல்ஸுக்கு வந்து இதே தான் ஒட்ட போகிறோம். இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதை உங்கள்கிட்ட காட்ட முடியாது, ஏன்னா டைம் எடுக்கும். வீடியோ ஆல்ரெடி டைம் போயிட்டுருக்கு. அதனால் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இன்னொருக்கா காட்டுறோம். அது வரைக்கும் நம்ம கட்டிகிட்டே இருக்கலாம். ஓகே காய்ஸ், சீலிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும். அந்த செவர்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீலிங்கும் முடிச்சாச்சு. அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே நீட்டான ஒரு லுக்கு தரும்.
என்னடா மவுண்டனை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் எங்களோட தரம். இப்போ வந்து கீழே டைல்ஸ் போடணும். டைல்ஸ் போடுறோம். அதை மட்டும் போட்டு முடிச்சிடலாம். போட்டலாம். டப்பு 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 டப்புன்னு இடிச்சு கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஃப்ளோர் இது ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதான் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு பேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. இப்போ அழகாக அதே ஷேப்பில் அப்படியே கட்டி சீலிங் போட்டுடலாம். இது ஐ மீன் டைல்ஸ் போட்டுடலாம். கரெக்டாக வந்துடுச்சா? இதே அப்படியே அடிச்சிடும். இத்தனை ஸ்பைடர் எங்கேருந்து வந்துச்சு புரியல. இல்லை ஐயோ இதுக்கிடையில் எப்படி தான் கட்டுறதோ தெரில. எத்தனை சோதனை பாருங்கள். நம்ம டெக்கரேஷன் பார்ட்ஸ் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து டைல்ஸ் கட்டிட்டு இது அந்தந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு டோர்லாம் கரெக்டாக போட்டுட்டு தேர்ட் பார்ட்டில் டெக்கரேட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. அது வந்து ஒரு 20 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்க போகுது. அடுத்த நாங்கள் வந்து உங்களுக்காக ஒரு நல்ல கேம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கேம் நான் ரிவீல் பண்ணுறேன். கார்ஃபால் சேர் வந்து அடுத்த கேம் நாங்கள் போகிறோம். பார்த்திங்கன்னா அடுத்த பாடலில் அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம், பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு கார்ஃபால் சேல் நெக்ஸ்ட் வீடியோ. நீங்கள் சொல்லுங்கள், ஷார்ட்ஸ் எல்லாம் போடலாமா? இந்த மாதிரி சின்ன சின்ன கேம், மொபைல் நார்மலாக இருக்கிற மாதிரி கேம்ஸ் அதெல்லாம் ஷார்ட்ஸ் மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் நாங்களும் ட்ரை பண்ண முடியும். நிறைய கேம் ஏற்றிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சூப்பர் புது டெய்லி புது கேம் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு புது கேமில். அதே மாதிரி புது வீடியோஸும் வரும். அதே மாதிரி மைண்ட் கிராஃப்ட் பார்ட்டும் கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் மோட்டிவேட் பண்ணுற விதமாக அது மட்டும் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு அடுத்தடுத்த புது வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும் கைஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது மட்டும் பண்ணி விடுங்க கைஸ். இதுவே போதும் எங்களுக்கு. இதான் கட்டிகிட்டே இருக்கோம். ஏதாவது சவுண்டெல்லாம் கேட்குது கைஸ். ஹேங் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இதே மாதிரி எல்லா ரூமையும் பண்ணிட்டு காட்டுறோம். இப்போ வந்து ஓரளவுக்கு டைல்ஸ் ஒட்டுறதை முடிச்சுட்டேன், பாதி. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே வந்து இந்த லைட் வரும், லேம்ப் லைட் வரும். இங்கே அதே மாதிரி டோர் மேட் வரும். இந்த மேட் தெரியுமில்ல உங்களுக்கு, அதை ஒட்ட போகிறோம். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறோம் கைஸ். ஓகே காய்ஸ், ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கீழே பாருங்கள், டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டியாச்சு, சீலிங்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. கண்ணாடியில் சின்ன சின்ன ஓட்டை இருக்குது, அதை மட்டும் அடைச்சிட்டு அதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம் கைஸ். இப்போதைக்கு நம்ம வந்து கீழே ஒரு லைட்டு வைக்கிற செட்டப் பண்ணோம், அப்புறம் ரூமை பிரிக்கணும். ஆமாங்க கைஸ், நாங்கள் இப்போ ஃபுல் டூர் காட்டுறோம். இங்கே தான் இது பார்த்தீங்கன்னா கீழே படிக்கட்டு. ஓகே, இங்கே ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. இடம் வீணாகிற மாதிரி இந்த இடத்துல இப்படி போட்டுருந்துச்சு. அதை மட்டும் இடிச்சுட்டு நல்லா கரெக்டாக இந்த கிளாஸ் அதிகப்படுத்தியிருக்கோம். இது வரைக்கும் தான் கிளாஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த செவரு தெரியுதுல உங்களுக்கு, இது வரைக்கும் தான் கிளாஸ் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெருசுப்படுத்தியிருக்கோம். இது அப்படியே செவராக கட்டிடலாம். ஐ மீன் இதை வச்சு டன் கைஸ். சடன்னு செவரு கட்டிடலாம். செவரு கட்டுறதுலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாங்கல்ல, அது மாதிரி இது மாதிரி அங்கே ஓட்டையாக இருக்கும். அது அப்புறமேட்டு உண்மையான லேபரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த சிவில் இன்ஜினியர் லேபராக பார்த்துருந்தீங்கன்னா, என்னடா பசுக்குன்னு கட்டுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாமே கஷ்டம்தான், கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸி. ஓகே டன். நம்ம ரூமை விளக்கு போட்டு காட்டுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் மட்டும் தான் வச்சுக்க போகிறோம். இந்த இடத்துல புக் செல்ஃப் வச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா பாத்ரூம் மாதிரி வைக்கணும் காய்ஸ். ஓகே, இப்போ டோர் வந்து இங்கே தான் நம்ம அந்த டோர் மேட் இருக்க போகிறோம். இந்த இடத்துல இது வரைக்கும் காட்டுறேன் வெளியே போய். அப்போ டோரை வந்து நல்லா இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை சொன்னல கரெக்டாக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு டோர், டபுள் டோர். இந்த வீடியோவில் எல்லாமே டபுள் டோராக தான் இருக்கும். போது வீட்டை கொஞ்சம் பெருசாக காட்டும். நான் சொன்ன 2 ஐடியாவும் யூஸ் பண்ணிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து இது வச்சிடலாம், விளக்கு வச்சிடலாம். இது வச்சிடலாமா பேசாம? மோசஸ் கார்பெட், ஸ்னோவு இது வச்சிடலாமா? லைட்டை தேடிடணும். லைட் இதை வச்சு பார்ப்போம் நல்லா இருக்கான்னு. ஒரு மாதிரி பச்சையாக இருக்குது கைஸ். ஆனால் கைஸ் ப்ளூ கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கும். ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஓகே, எங்கே போச்சு? கொஞ்சம் லேக் ஆகுது. லைட்டை காணும். லைட்டுங்கடா, இதை லைட்டை வந்து இங்கே வச்சிடலாம். இப்போ அடுத்தது கார்பெட்டு தான் தரணும். இந்த பெட்டில் இருக்காது கார்பெட்டு, இங்கே தான் இருக்கும். இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. வேறு கார்பெட் சர்ச் பண்ணலாம் வாங்க. கைஸ் இங்கே இருக்கு பாருங்க கைஸ், எல்லா கார்பெட்டுமே. நான் சொன்னேன் இந்த ப்ளூ கலர் தான் வைக்கலான்னு. கரெக்டாக இந்த இடத்துல சொல்லலாம். ஓகே, சூப்பராக இருக்க போது. வயலட் கலரில் ஃபீல் ஆகுது. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. வீட்டுக்கு வேறு தான் இருக்கா? ஸ்கை ப்ளூ தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்க்குற ஸ்கை ப்ளூ தான் இருக்குது. சரி விடுங்க விடுங்க, நல்லா தான் இருக்குது. அமேசிங் கைஸ், டோட்டலாக அமேசிங். அற்புதமாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல
இடத்துல லைட் வைக்க போகிறோம். ஓகே, டன் கைஸ். இப்போ பார்த்தாலே தெரியும் அழகாக இருக்குது. ரூமுக்கு ஏற்ற வெளிச்சமும் வந்துருச்சு. சில இடத்துல மட்டும் நான் இது பண்ண போகிறேன், சின்னதாக ஆல்ட்ரேட்டு. இதை இடிச்சிட்டு இன்னும் இருக்கா இந்த இடத்த இடிச்சிட்டு இங்கே ஒன்று, இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ஒன்று. அவ்வளோதான், லைட்டுக்கு ஏற்ற வெளிச்சம். இங்கே வந்து வெளிச்சம் வந்துருச்சு, ஏன்னா கொஞ்சம் கிளாஸ் இருக்கனால வந்துருச்சு வெளிச்சம். இப்போ வந்து நம்ம ரூமை கவர் பண்ணிடலாம். இங்கே ஒரு ரூம் கைஸ், ஆல் லைட்டாக சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, வீடியோ எதுவும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப டைம் எடுத்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இன்னொரு ரூம் காட்டுறோம், டெக்கரேட் பண்ணி நீட்டாக காட்ட போகிறோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் லோடஸ் ஈகிள் கேமிங். Game over.